வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ யாருக்கு என்றால் 25 வயது முதல் 40 வயது உள்ள இளைஞர்களுக்கான வீடியோ மட்டும். அப்படி என்றால் மற்ற வயதினர் கேட்கக்கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் கேட்கலாம். அது அவரவர் விருப்பத்தை சார்ந்தது. நான் ஏன் 25 வயது முதல் 40 வயது உள்ள இளைஞர்களுக்கான வீடியோ என்று தேர்ந்தெடுத்தேன் என்றால், அவர்கள்தான் இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கையினுடைய மிக சங்கடமான நேரத்தில் இருக்கிறார்கள். அதாவது வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான காணொளி தான் இந்த வீடியோ. அனைவரும் பார்க்கக்கூடிய வீடியோ தான். முக்கியமாக இந்த வயதில் உள்ளவர்கள் கட்டாயம் இந்த வீடியோ பார்த்து தன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை முன்னேற்றிக் கொள்ளலாம். இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறது அப்படின்னு கேட்டோம்னா, வேலையை பற்றி பேசும். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், என்னடா எவன் பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு திரியிற அப்படின்னு. அப்படி இல்லை, வேலையின் வகைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். வேலையின் வகைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ வேலையின் வகைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாப்புல தங்களை மீட்டெடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாங்க, நான் உங்கள் மகிழ்ச்சி சங்கர். வீடியோக்குள்ளே போகலாம். வேலையின் வகைகள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று நிரந்தரமான வேலை, மற்றொன்று தற்காலிக வேலை. அது என்ன நிரந்தரமான வேலை, தற்காலிக வேலை? உங்களுக்கு தெரிந்திருக்கும். நிரந்தரமான வேலை என்றால் என்ன அப்படின்னா, ஒரு வேலை நாம் வேலைக்கு போகவில்லை என்றாலும், போனாலும், நாம் தூங்கினாலும், விடுப்பு எடுத்தாலும், நாம் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் தனக்கு பணத்தை சேர்த்து கொண்டு, அதாவது பணத்தை சம்பாதித்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாதிரியான வேலை தான் நிரந்தரமான வேலை. இந்த நிரந்தரமான வேலை எப்படி பெறலாம் என்று கேட்டீங்க. இந்த நிரந்தரமான வேலையை எப்படி பெறலாம் என்றால் பல்வேறு வழிகள் இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற சோசியல் மீடியாவான யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் ஸ்டோரி போடுவதோ, ரீல்ஸ் போடுவதோ, வீடியோக்கள் பதிவிடுவதன் மூலமாக சம்பாதிக்கின்றனர். விவசாயத்தின் மூலம் சம்பாதிக்கலாம். ஒரு சிறிய தனியார் நிறுவனம், பெரிய தனியார் நிறுவனம் மூலமாகவும் சம்பாதிக்கலாம். சுய தொழில் செய்தும் சம்பாதிக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் நிரந்தரமான வேலைகளா என்றால் கட்டாயம் கிடையாது. கொரோனா போன்ற பேரழிவு காலங்கள் திடீரென்று ஏற்படும் பொழுது இவை அனைத்தும் பூஜ்ஜியமாகிவிடும். நாம் நிலை தடுமாறி நடுத்தரில் வந்து நிற்பது நிச்சயம். ஸோ நிரந்தர வேலையை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது அப்படின்னா, ஒரே பதில், அரசாங்க வேலை மட்டும்தான். அரசாங்க வேலைன்னு சொன்னோன்னே நிறைய பேர்த்துக்கு திடீர்னு கோவம் வந்திருக்கும், பயம் வந்திருக்கும். சரி இதெல்லாம் நம்மளால முடியாதே, நான்லாம் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்து பார்த்துட்டேன், ஒன்றும் கிடைக்கல. அது என்னவோ எவனுக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு தகுதி இல்லை, என்னால் முடியாது, எனக்கு வயசாகிடுச்சு, என் குடும்ப சூழ்நிலை தெரியல, எனக்கு படிக்கிறது வசதி வாய்ப்புகள் இல்லை, கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு வசதி வாய்ப்புகள் யாரும் செய்து தரல, இதெல்லாம் நடக்கிற காரியமாக இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போகிறது இன்னும் எத்தனையோ பேர் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கலாம். அரசாங்க வேலையை பெறுவது ஒன்றும் அவ்வளோ பெரிய கடினமான பகுதி அல்ல, கடினமான வேலையும் அல்ல, செய்ய முடியாதும் இல்லை, முடிக்க முடியாத ஒன்றும் அல்ல, எளிதாக முடிக்க முடியலாம். இந்த அரசாங்க வேலை எளிதாக பெற வேண்டுமெனில் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமை 3. 1 தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பயிற்சி. இந்த 3 மட்டும் இருந்தால் போதுமானது. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பயிற்சி. இந்த 3ஐயும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த அரசாங்க வேலை எளிதாக பெற்றுவிட முடியும். எந்த ஒரு செயலும் அடுத்து 1 மணி நேரத்திலோ, 1 நாளிலோ, 1 மாதத்திலோ, 1 வருடத்திலோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரியது. அப்படி கிடைத்தால் அந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிரந்தரமாக நிலைக்காது. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அனுபவத்தின் மூலமும் ஒரு வேலையை நம்ம பெறுகிறோம் என்றால் அது நீண்ட நாளைக்கு நம்மளுக்கு வரும். அந்த வேலையின் மீது நம்மளுக்கு பற்று அதிகரிக்கும். அப்பனுடைய அந்த வேலையை நம்ம அனுபூதி செய்து அதன் மூலம் நம்மளுக்கு நிறைய பயன்களை பெற முடியும். ஸோ அரசாங்க வேலை பெற வேண்டுமெனில் இந்த முயற்சிகளை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கன்சிஸ்டன்சி. இதுக்கு ஒரு நான் சிறந்த உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர், அதாவது நிலக்கரி தொழிலதிபர், அவர் சொன்னாங்க அந்த அமெரிக்க அரசாங்கமே செயல்படும், இல்லைன்னா நிறுத்தும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நிலக்கரி தொழிலதிபர். அந்த அவருடைய சுரங்கத்தில் பார்த்தினாக்கா ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த அடிமைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் காலை அதிகாலையில்
அவர் அலுவலகத்திற்கு வரும் பொழுது அவருடைய அலுவலக வாசலுடைய முன் பகுதியில் ஒரு 3 வயது மிக்க ஆப்பிரிக்க பெண் குழந்தை தலையில் அழுக்குடனும், கண்கள் வெளிரி போய் முகத்தில் அழுக்குடனும், ஒரே சட்டை மேலாடையாகவும் கீழாடையாகவும் அணிந்து கொண்டு வெளிரிய முகத்தோடு, ஆனால் அவருடைய நம்பிக்கையை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவர் வாசல் முன் நின்று கொண்டிருக்கிறது. வழக்கமாக தன் அலுவலகத்திற்கு வந்த அவர் அந்த குழந்தையை பார்த்தோன்னு, காலையிலே என்னடா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சலை உண்டாக்கி கொண்டு, என்ன அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த குழந்தை, $8 பணம் வேண்டும், அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை, அவரை குணப்படுத்த வேண்டும் என்று மட்டும் சொன்னது. அவருக்கு உடனே கோபம் வந்துடுது. நான் எவ்வளோ பெரிய தொழிலதிபர், என் அதிகாரம் என்ன, என்னுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி அவர் மனதிற்குள்ள ஒரு கர்வத்தை உண்டாக்கிட்டு அந்த குழந்தை, அதெல்லாம் பணம் தர முடியாது, போ உங்கள் அம்மா போய் வேற எங்கேயாவது பார்க்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிகார தோரணை சொல்லிட்டு அதை ஒரு பொருட்படுத்தாமலே உள்ளே போயிட்டார். அப்புறமா அந்த அவரோட அன்றாட அலுவலக பணிகளை அவர் செய்கிறதுக்கு போயிட்டார். அன்றாட அலுவலக பணிகளை செய்துட்டு இருக்கும் பொழுது மீண்டும் லஞ்சுக்கு வெளியே வர்றார். லஞ்சுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதே குழந்தை அதே ஏக்கத்தோடு அதே நிலையில் நின்று கொண்டு மீண்டும் கேட்குது, $8 பணம் வேண்டும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவை குணப்படுத்த வேண்டும். ஏய் போகமாட்டா அப்படின்னு சொல்லி தள்ளிவிட்டு பொருட்படுத்தாமலே போயிட்டார். மீண்டும் லஞ்சுக்கு வரும்போது அதே இடத்துல நிற்குது. அதை கண்டுக்காமல் அவர் உள்ளே போயிட்டு தன்னுடைய அலுவலக பணியை முடிச்சுட்டு மீண்டும் வெளியே வரும்போது மணி 5. அதே இடத்துல இந்த குழந்தை நின்று கொண்டிருக்கிறது. இங்கே கவனிக்க வேண்டும் நண்பர்களே, அந்த குழந்தையினுடைய நோக்கம் ஓனரிடமிருந்து $8 பெற வேண்டும், அது மட்டும்தான். ஓனர் மிகப்பெரிய ஆள், மிகப்பெரிய தொழிலதிபர், கோடீஸ்வரர், அவர் செய்தால் அரசாங்கம், அவர் நினைத்தால் அரசாங்கமே நிற்கும் அப்படிங்கிற அந்த மனநிலையோ அதை பற்றின ஒரு எண்ணமோ அந்த குழந்தையின் கண் முன்னாடி நிற்கவே இல்லை. அந்த குழந்தையின் கண் முன்னாடி நின்னது $8 வேண்டும், அந்த $8 மூலமாக தன்னுடைய தாயை குணப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் இருந்தது. அவரை பற்றி சிந்தனையில் வரவே இல்லை. இப்பொழுது என்ன செஞ்சுனாக்கா அந்த குழந்தை வேகனா போய் பேச ஆரம்பிச்சிச்சு. $8 பணம் வேணும், என் அம்மாவை குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தொழிலதிபர் மிரண்டுட்டார். அந்த குழந்தையினுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டு அந்த குழந்தையுடன் பெற்றுக்கொண்டார். அப்போ அவர் நினைக்கிறார், இந்த குழந்தைக்கு இவ்வளோ பெரிய வேகமும் இவ்வளோ பெரிய சக்தி எங்கிருந்து கிடைச்சிது, யார் கொடுத்தா அப்படின்னு அவர் உட்காந்து யோசித்து ஆரம்பிச்சிட்டார். அந்த இடத்துல உடனே தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த $10 காசு எழுதி கொடுத்து உடனே அந்த குழந்தை துள்ளி கொண்டு ஓடி தன் தாயை குணப்படுத்த சென்று விட்டார். இதுலேருந்து என்ன தெரியும்னா, அந்த தொழிலதிபர் தான் அரசாங்க வேலை, அந்த குழந்தை தான் நீங்கள். அப்போ அந்த குழந்தையிடம் இருந்த அந்த தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கன்சிஸ்டன்சி இருந்தால் நீங்கள் அந்த தொழிலதிபரை அந்த குழந்தை எப்படி தன் வழிக்கு கொண்டு வந்ததோ அதே போல் நீங்களும் அரசாங்க வேலையை உங்கள் வழிக்கு கொண்டு வரலாம். ஆரம்பத்தில் அந்த தொழிலதிபர் அந்த குழந்தை ஒரு பொருட்படுத்தவே நினைக்கல, மதிக்கவே இல்லை. ஆனால் அந்த குழந்தை தொடர்ச்சியாக அந்த கதவை தட்ட தட்ட தட்ட, அதாவது முயற்சி எடுக்க அவர் இறங்கி அந்த குழந்தைக்கு பணிந்தார். இதுதான் அரசாங்க வேலை பெறுவதற்கான தந்திரம். கன்சிஸ்டன்சி மிக முக்கியம். கன்சிஸ்டன்சியாக ஒரு செயலை செய்யும் பொழுது அது கட்டாயம் நம்மளுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு கையில் தானாக விழுவும். இப்படி தான் அரசாங்க பணியை நம்ம எளிதாக பெற்றுவிட முடியும், நம்முடைய வாழ்க்கை பணியை மிக சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும். அதுக்கடுத்தது தற்காலிக வேலை. நீங்கள் சொல்லலாம், நான் தான் நிரந்தர வேலை வாங்கிட்டேன், அப்புறம் எனக்கு எதுக்கு தற்காலிக வேலை என்று. ஒரு வேலையை வைத்து நாம் குடும்பத்தை நடத்துவது என்பது இன்றைய காலகட்டத்தில் நடக்காத காரியம். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேர் கல்யாணம் ஆகியிருக்கலாம், சில பேர் கல்யாணம் ஆகி குழந்தைகளோடு இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே ஒரு வருமானத்தை வைத்துக்கொண்டு உங்களால் குடும்பத்தை ஓட்டுவது என்பது மிக மிக இயலாத காரியம். ஸோ அப்போ தற்காலிக வருமானம் ஒன்று சேர்த்து கொள்ள வேண்டும். தற்காலிக வருமானம் என்பது என்னது? முன்ன சொன்னது போல் சோசியல் மீடியா, விவசாயம், சிறிய கம்பெனி, பெரிய கம்பெனியில் போய் நம்மளால் வேலை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு முடியாது, அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்த பின்னாடி அந்த போன்ற கம்பெனியில் வேலை செய்ய முடியாது. தற்காலிக வேலைகள் பார்த்தீங்கன்னாக்க நிறையா கிடைக்கின்றது. 1 மணி நேரம், 1 நாள், 1 வாரம் அப்படி கிடைக்கக்கூடிய வேலைகள்லாம் இருக்குது. அது போன்ற வேலைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகவும்
சிறப்பாக செல்லும். இந்த வழிமுறையை பின்பற்றி நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய நோக்கம் உங்களை மனதளவிலும் உடலளவிலும் வெற்றி பெற செய்து உங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை வளர்ச்சி அடை செய்வதுதான். வாங்க பார்த்துக்கலாம். எது நடந்தாலும் நம்மை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. நன்றி.